ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு நடந்த ஒரு மிராக்கல். ஒரு கணவன் மனைவியோ சாய்பாவுடைய மிகப்பெரிய செல்லப்புள்ள, தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தி. கணவர் மிகப்பெரிய குடிகாரர். மனைவியை அடிக்கிறதுலையும் கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டுறதுலையும் அவமானப்படுத்துறதுலையும் அவர் பேரின்பம் கண்டவர். இவங்களுக்கோ அது ஒரு பெரிய நரகத்தில் கொண்டு போய் தள்ளிச்சு. அதுக்கு அப்புறமா அன்பே சாய் ஆடியோவை தொடர்ந்து கேட்டாங்க. கேட்டதை மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரியான கஷ்டங்களும் துன்பங்களும் வருவதற்கு காரணம் நம்ம கர்மா தான், மற்றபடி இவர் மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டு, அதன் மூலமாக அவங்க கணவனை அவங்க எந்த காரணத்தை கொண்டும் சபிக்காமல் கோபப்படாமல் சாயப்பா இருக்கும்போது எனக்கு நிச்சயமாக இதில் இருந்து ஒரு விடுதலை வாங்கி தருவார், கண்டிப்பாக நான் நம்புகிறேன், அவர் எப்போ விடுதலை வாங்கி தரணுமோ அப்போ தரட்டும், அது வரைக்கும் அவர் அடிக்கிறாரோ திட்டுறாரோ அவமானப்படுத்துகிறாரோ அவர் அதை செய்யட்டும் அப்படின்னு தொடர்ந்து சாய்பா கிட்ட ஆரத்தி சச்சரிதம் இதெல்லாம் செஞ்சாங்க. அடுத்தது அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயத்தையும் 100% பயன்படுத்தினாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் அவங்க கணவருக்கு உடல்நிலை பெரிய அளவில் பிரச்சனையாகி ஒரு 3 மாதம் 4 மாதம் இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் மாறி மாறி போய் ஃபைனலாக தன்னுடைய மனைவியோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அதுக்கு அப்புறமா அவங்க திருந்தி இன்றைக்கி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20 வருஷம் இந்த சித்திரவதையை நான் அனுபவித்தேன். எனக்கு பல பேர் பல கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் செய்யுங்கன்னு சொன்னாங்க, செஞ்சேன். ஒவ்வொரு கோயிலுக்கு போய் பரிகாரம் செய்யும் போதும் எனக்கு துன்பங்கள் அதிகரிச்சுது. இவர் மூலமாக இவர் ரொம்ப சைக்கோத்தனமாகவே மாறி உங்கள் சொந்த பந்த வீட்டுக்கு போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்னை அந்த அளவுக்கு சித்திரவதை கொடுத்தாங்க. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேருமே ஹாஸ்டல்ஸு. அவங்களும் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பெத்த பிள்ளைய கூட சந்திக்க விடாமல், ஏன்னா சந்தித்தாங்கன்னா அப்பாவை பற்றி சொல்லிட்டாங்கன்னா அப்பாவை நாளைக்கு கேவலமாக நினச்சிருவாங்களோ அந்த ஒரு பயத்தில் அவர் பெத்த குழந்தைங்களை கூட சந்திக்க விடாமல் கொண்டு வந்தாங்க. என் மனசில் மிகப்பெரிய பாரம், என்னால் தாங்கிக்க முடியாத வலி வேதனை, இது எல்லாமே எனக்கு அமைஞ்சது. கோயிலில் போய் இவ்வளோ தூரம் சாமி கும்பிட்டும் எதுவும் நடக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம், எனக்குள்ள ஒரு பெரிய துன்பம். கடவுள்கிட்ட தான் சரணாகதி அப்படின்னு பார்த்தா அங்கேயும் எதுவும் எனக்கு கிடைக்கல. அப்படின்னும் போது வாழ்க்கையே பேசாமல் விட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லும்போது தான் அன்பே சாய் ஆடியோவை எனக்கு சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க அனுப்புனாங்க.
இவர் பேசுகிறது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கும். பூஜை பற்றி அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் நீ கேளு, அதுக்கப்புறமா நீ முடிவு பண்ண அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் கேட்க கேட்க எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை சாய்ப்பா வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு. ஸோ சாய்ப்பாவை நம்பினவங்களோட மிராக்கல் எவ்வளோ பெரிய மிராக்கல் யோசிச்சு பாருங்கள். நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், செத்தவரை கூட அடுத்த 2 நாள் உயிரோட வச்சு சாய்ப்பா வந்து அதுக்கப்புறம் அந்த கர்மா வினையின்படி அந்த விஷயம் நடந்துச்சுன்னு. ஸோ இருக்கிறதுல பெரிய மிராக்கிள் எது அப்படின்னா இறந்தவரை மறுபடியும் உயிர்ப்பித்தது தான். அதை விட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் சர்வசாதாரணம். அதனால் என்னோடய பிரச்சனைகள் இன்றைக்கி தீரும் நாளைக்கு தீரும்னு சொல்லி நாள் குறிக்காமல் இந்த சாய்ராம் சொன்னாங்க பார்த்தீங்கல்ல, எப்போ அவருக்கு விடுதலை கொடுக்க முடியும் அப்படின்னு விருப்பப்படுறாரோ அப்போ அவர் கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல அவங்க கணவருக்கு மிகப்பெரிய அளவில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியோட முக்கியத்துவத்தை அறிஞ்சு இப்போ ரொம்ப சிறப்பாக தாங்கன்னு தாங்குறாங்க. குடியை சுத்தமாகவே விட்டுட்டாரு. நானாக வந்து வாரம் கொஞ்சமாவது குடிங்க அப்படின்னு சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டேன்றாரு. ஏன்னா டாக்டரோட அட்வைஸ் என்னென்னா குடியை முழுக்க விட்டுட்டா இன்னும் பிரச்சனையாயிடும், அதனால் கொஞ்சம் குடிக்கட்டுங்க அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து இப்படி பண்ணுறாரு. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படிப்பட்ட ஒரு மிராக்கல் என் வாழ்க்கையில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது நமக்கு என்ன சொல்லுது இந்த மிராக்கல் அப்படின்னா, ஒன்று அன்பே சாய் ஆடியோவை முழுசாக கேட்கணும், 2வது சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யணும், 3வது சாயப்பா இருக்காங்க அப்படின்ற ஒரு 100% நம்பணும், 4வது அதற்கு உரிய பொறுமையாக காத்திருக்கணும், 5வது உங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் எப்படி உங்கள் கடமைகளை சிறப்பாக செய்வீங்களோ அது மாதிரி செய்யணும். இதுதான் இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, கற்றுக்க வேண்டியது. ஸோ இனி நாம் செயல்படுத்த வேண்டியதும் கூட. இதை எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எந்த மனிதரால் நீங்கள் தொடர்ந்து அவமானப்பட்டு துன்பப்பட்டு கண்ணீர் விட்டு இருக்கீங்களோ அத்தனையும் எதிர்ப்பதமாக உங்களுக்கு மாறிடும். புரியுதா உங்களுக்கு? அதற்கு உண்டான முயற்சிகள் தான் இவை அனைத்தும். ஒவ்வொரு மிராக்கிள்ஸும் ஒவ்வொரு பாடம், அதை புரிஞ்சுக்கணும். அன்பேசாயின்ற ஒரு பாடத்தை நீங்கள் முழுமையாக உங்கள் வாழ்க்கையில் படித்து அதை அனுபவித்து அதை பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களை அசைக்க யாராலையும் முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பிக்கையை கொடுப்பது தான் இந்த மிராக்கிள்ஸ். இந்த மிராக்கிள்ஸ் சொல்கிறது அத்தனையுமே 100% உண்மைகள். என் மனசில் இது வரைக்கும் யார் என்னென்னலாம் சொல்லி அது என் மனசில் இருக்கோ அதை தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்றைக்கி அந்த சாய்ராம் வந்து என்னோடய மிராக்கிள்ஸ் நீங்கள் சொல்லவே இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் சொல்லிடுங்க, எத்தனையோ பேர் வந்து குடிகார கணவரால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே என்னுடைய அனுபவம் பெரிய அளவில் பாடத்தை கொடுக்கணும்னு நான் சாய்ப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால தான் இந்த ஆடியோ நான் கொடுக்குறேன். ஸோ சாய்ப்பாவை நம்புகிறவங்களை என்றைக்கும் சாய்ப்பா கைவிட்டதே இல்லை. அதுக்கு உண்டான தெளிவும் மன உற்சாகமும் மன உறுதியும் இருந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அசைக்க முடியாத ஒரு மனிதராக நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.